கஷ்டப்பட்டு தேங்காய் பால் பிழிய வேண்டாம், பக்குவமாக மாவு பிசைய வேண்டாம். 10 நிமிஷத்தில் பஞ்சு மாதிரி சாஃப்டான பால் பணியாரம் எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வானலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதில் 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்து அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கலந்திங்கன்னா வெந்து நல்லா சாஃப்டாக திக்காக திரண்டு வரும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வச்சு 1 நிமிஷம் ஆனது திறந்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெதுவெதுப்பான சூட்டில் அழுத்தி பிசைஞ்சு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ 1/4 கப் காய்ச்சின பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு திக்கான பால் ஊற்றி நல்லா காஞ்சி கொதி வந்ததும் இதில் பாலில் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் உருட்டி வச்ச ரவை உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்து கிடைக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நட்ஸை கொஞ்சம் தூவி சுட சுடவும் குடிக்கலாம், சில்லுன்னு குடிக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்கும்.